வேண்டலைன்னா மனிதனாக இருந்தால் எதாவது வேண்டிதான் ஆகணும். மகான்னா வேண்ட வேண்டியதில்லை, ஞானினா வேண்ட வேண்டியதில்லை. இப்போ மனிதன் ஏதாவது ஒன்று வேண்டணும். அவர் வள்ளலார் சொன்னார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கலாம் நான் அன்பு செய்ய வேண்டும். வள்ளலாற்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, வள்ளலார் முழுவதுமாகவே திருவாசகத்தை கரைச்சி குடித்தவர். அவர் திருவாசகத்தை முழுமையாக படித்தது இப்போ எப்படி படிச்சிருக்காரு, எப்படி அதை உள்வாங்கியிருக்கிறாருன்னு நீங்கள் அருள்பா பாடி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அருள்பாவுக்கும் திருவாசகம் நிறைய வித்தியாசம் கிடையாது. அது 6000 பாடல், இதே அறநூத்தி சொச்ச பாட்டு, அவ்வளோதான். 6000 பாட்டு எழுதுவதற்கு இந்த அறநூத்தி சொச்ச பாட்டு தான் காரணமாக இருக்கின்றது. ஒரு பாட்டு கூட ஒரு பாடல் கூட உண்டு, முன்னம் அவனது ஊரை கேட்டேன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இறைவன் மேலே ஒரு பித்தாகி விட்டால் நாம் நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறார் வள்ளல் பெருமான், என்ன வேண்டார், ஆறு இருக்கலாம் நான் அன்பு செய்தல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் யான் சென்று எந்தனின் திருப்புகளை இயம்பிடல் வேண்டும், தப்பேது நான் செய்தால் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவான் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண உறவுகளை விட்டு பிரியக்கூடாதுன்னு இறைவன்கிட்ட வேண்டுறோம். இந்த உறவெல்லாம் ஒரு பிரியக்கூடிய ஒரு உறவு தான், அது பிரியாத ஒரு உறவு கிடையாது. ஒரு முறை நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எங்கள் வீட்டுக்காரம்மா இறந்து போயிட்டாங்க சுவாமி, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. நானே அப்போ ரொம்ப கோபமாக இருக்கேன். அவர் அதை சொல்கிறாரு. நான் சொன்னேன், வீட்டுக்காரம்மா மேலே ரொம்ப பிரியமா? ஆமாம் ரொம்ப பிரியம் சுவாமி. எத்தனை வயசில் உனக்கு கல்யாணம் ஆச்சு? 25 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு வீட்டுக்காரம்மா பார்த்தியா? பார்க்கல. இப்போ எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க? 20 வருஷம் இருந்தாங்க. ரைட், ஓகே. 20 வருஷம் இருந்தது பத்தாதா? அவங்க கொடுத்த தொல்லையெல்லாம் பத்தாதா? இன்னும் உனக்கு தொல்லை வேணுமா? இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக தான் நீனும் போய் சேரு. ஏன்னா நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த உறவுகள் எல்லாமே நம்மை விட்டு ஒரு நாள் போகக்கூடியது என்பதை உணர வேண்டும். ஒருத்தர் ஒரு கவிதை மாரி ஒரு கருத்து எழுந்தாரு, யாரையும் செத்துப்போன்னு சொல்லி நீ சொல்லிடாத, சாபம் விடாதேன்னு. ஏன்னா செத்து போயிட்டு அவன் துன்பப்பட மாட்டானா, நல்லா வாழட்டுன்னு வாழ்த்து. வாழ்ந்தாலே கஷ்டம் ஜாஸ்தி. இல்லைன்னு சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அவன் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான், கடவுள் இல்லை, கடவுளை காமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு தான் அதை அவன் என்ன பண்ணணும், காட்சி நிரூபிக்கணும். அப்போ நிரூபிக்கிறதான கஷ்டம். இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருக்குன்னு சொல்லும் போது அதை நாம் நிரூபிக்கணும். அதனால் இப்போ ஐயா வந்திருக்காங்க, திருநாவுக்கரசு ஐயா. அவங்க அவங்கள வச்சுட்டு நான் பேசுகிறதுங்கிறதே ரொம்ப பயப்படுவேன். நான் ஒரு சிலருக்கு தான் பயப்படுவேன். ஏன்னா ஐயா அந்தமாரி ஒரு அற்புதமான கல்வி மேலாளராக இருந்தவங்க. நிறைய சொற்பொழிவுகள், நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர்கள். ஐயாவெல்லாம் பார்த்து தான் நான் நிறைய படிக்கணும், நிறைய பேசணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுமாரி மேலூர் சுவாமிகளும் நிறைய பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதனால் இந்த பட்டிமன்றம் மாரி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்றைய நாளிலே மீண்டும் பேசுகின்றேன். ஐயா ராஜலிங்க ஐயா அவர்களை மிகவும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ராஜலிங்க ஐயா அவர்கள் பேசுவாங்க. ராஜலிங்க ஐயா யாருன்னு நான் முதல்ல சொல்லிடணும். என்னுடைய கல்யாணத்தை 15-20 நாள் லீவு போட்டு நடத்தி வைத்தவர். என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியங்களுக்கும், எல்லா நிகழ்வுக்கும் ஒரு அன்பு சகோதரனாய், ஒரு தோழனாய், ஒரு குருவாய், ஒரு ஆலோசகராய் நமக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அதை முன்னாடி வச்சுக்கலாம். வரவேற்போம். அரணம பார்வதீபதே. ஆறாவது திருவாசக மாநாடு மிக அற்புதமான முறையிலே காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி திரியுங்க எமலை என்று சொல்லப்படுகின்ற சிறப்புமிக்க இந்த இடத்திலே, அதிலும் குறிப்பாக லலிதா சமாஜம் கோலோச்சுகின்ற இந்த இடத்திலே நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த சிறப்புமிக்க மாநாட்டிற்கு சொந்தக்காரர் மடாதிபதி வெற்றிக்கணி சுவாமிகள் அவர்கள் 1988 மிகவும் பரிச்சயம். அவர் முதலாக ஆன்மீக சொற்பொழிவு அரங்கேற்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நடத்தி தந்த பெருமை எனக்கு உண்டு. அவர் அன்று என்னுடைய முதல் சொற்பொழிவே ஐயா அவர்கள் தான் தொடக்கி வைத்தார்கள்.
அப்போ நான் வந்து வள்ளி திருமணம் என்றது ஒரு சொற்பொழிவு தான் முதல்ல வாரியார் சுவாமியார் அவர்களுடைய பாணியிலே வள்ளி திருமணம் என்ற சொற்பொழிவு தான் நான் முதல்ல ஆற்றிய சொற்பொழிவு. அது ஐயா தான் தொடங்கி வைத்தார்கள். அப்போ வந்து ஞான விநாயகர் கோயிலில் தான் அது தொடங்கினது. அந்த ஞான விநாயகர் ஞானத்தை வாரி வாரி வழங்குகின்றார். ஐயா அவர்களுக்கு நேதாஜி தில்லை விநாயகம் இந்த சால்வை அணிவிப்பார். எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க, கைத்தட்டுனா ஆயில் கூடும். அன்றிலிருந்து படிப்படியாக கால ஓட்டத்தில் மிகப்பெரிய பரிணாமத்தை பெற்று இன்றைக்கு மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்போடு தன்னை சமூகத்தில் அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருச்சி புதுக்கோட்டை சாலையில் மண்டையூர் என்னும் ஊர் அருகில் வீரம்பட்டி கல்யாண காளீஸ்வரி என்ற மிகப்பெரிய ஒரு ஆலயத்தையும் உருவாக்கி அதையும் ஸ்தாபிதம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கு திருவாசக மாநாடை மிகப்பெரிய அளவிலே படிப்படியாக இந்தியா முழுவதும் நடத்தி கடைசியாக சென்னை, அதாவது இந்தியாவினுடைய டெல்லி மாநகரத்திலே நடத்தி, அதுவும் பாரத பிரதமரை அழைத்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்கிறதே. அதற்காக நாம் அனைவரும் அவரை கரகோஷமிட்டு வாழ்த்தி அவருடைய இலக்கு வெற்றியடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒத்தாசையாக மேலூர் சாமிகள் வந்து அமைந்திருப்பது உண்மையிலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. முதல் மாநாட்டிலும் நான் கலந்திருக்கிறேன். திருச்சியிலே நடந்தது, உறையூரிலே, மதுரையிலே நடந்த திருவாசக மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்குதான் நமது மேலூர் சாமிகள் தங்களுடைய பங்களிப்பை நிறைந்து செய்து அந்த மாநாட்டிற்கு சிறப்பு செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆற்றிய உரை உண்மையிலேயே முதலில் துவக்கம் எப்பவுமே மெதுவாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த மெதுவாக துவக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் பின்னாளில் மிகப்பெரிய அளவிலே அது உருவெடுக்கும் என்பது போல அவருடைய உரை வீச்சு மிக ஆழமான ஒரு உரை வீச்சாக அமைந்தது. உண்மையிலேயே என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஆகவே அவர்கள் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சக்தியை கொண்டு இங்கே ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி. அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அதே நேரத்தில் வெற்றிக்கனி சாமிகளுக்கு பின்னணியில் இருந்து அவரை இயக்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் திரு தில்லை விநாயகம் அவர்களை நான் மகிழ்வோடு பாராட்டுகிறேன். எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் வெற்றிக்கனி சாமியுடைய வெற்றிக்கு பின்னால் திரு தில்லை விநாயகம் இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய அன்பான அழைப்பு ஏற்று எத்தனையோ இங்கே பெரிய மகான்களுக்கு ஒத்த நல்ல பெரியவர்களெல்லாம் அங்கே வந்திருக்கீங்க. யாரையும் அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பார்கள். அதுபோல் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லோருமே இந்த திருவாசக மாநாட்டிற்குன்னு நீங்கள் இங்கே குழும்பு இருக்கிறீர்கள் என்றால், இங்கே இருக்கிறது ஒரு 100 பேர் என்று வைத்து கொண்டால், நான் சொல்லுவேன், முத்தான முத்துக்கள் மட்டும்தான் இங்கே கூட முடியும். ஒருவர் 100 பேருக்கு சமானம், ஒரு சிலர் 1000 பேருக்கு சமானம். ஆகவே இந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 பேருக்கு சமானம் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த மாநாட்டினுடைய துவக்கத்திலே என்னுடைய அன்பான ஒரு சின்ன வாழ்த்துறையை நான் வழங்க காத்திருக்கிறேன். பொதுவாக வெற்றிக்கனி சுவாமிகள் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார். அந்த துவக்கத்தில் முகவுரையிலே பார்த்தீங்கன்னா உலகியல் வாழ்வியல் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டார். அதில்
வள்ளலார் திருவாசகத்தினுடைய முக்கியத்துவம், வள்ளலாருடைய வரிகள், இது எல்லாத்தையும் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகியல் அப்படிங்கிறத முதல்ல எடுப்போம். உலகியலில் ஆசை அதிகமானால் அல்லல் அல்லல் உறுதி. ஆசை அதிகமானால் அல்லல் உறுதி, கஷ்டங்கள் உறுதின்னு சொல்கிறான். ஆசையை துறந்தால் அகிலமும் நம் வசம். ஆசையை துறந்தால் அகிலமும் நம் வசம். இதுதான் உலகியல். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம முன்னாடி நிறுத்தி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமுமே கிடையாது. துன்பம் என்பதே கிடையாது. இது ரொம்ப சூட்சமான ரெண்டே வரிகள் தான். அதே போல் இல்லறவியலில் ரெண்டு விஷயம், ரெண்டு வரி தான். வாழ்க்கை தத்துவமே முடிஞ்சு போயிடுது. நாக்கடங்க நலமுறும் வாழ்வு. நாக்கடங்கன்னா என்ன? நாக்குகளுடைய ருசியை கட்டுப்படுத்தினோம்னால் நமக்கு வியாதி என்பதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. அதுக்கு இல்லறமாக இருக்கட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், தாய் தந்தையரோடு இருக்கட்டும், சகோதர சகோதரிகளோடு இருக்கட்டும், மற்ற உற்றார் உறவினர்களோடு இருக்கட்டும், பொதுமக்களோடாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் இந்த வாக்கடங்க வளமுறும் வாழ். ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், வாயே பேச மாட்டான். அப்படி இருந்தால் அவருக்கு ஏதாவது துன்பம் வருமா? வரவே வராது. ஆனால் கிட்ட வாயை கொடுத்தா போச்சு, எதையோ ஒன்று சொல்லி வம்பிழுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன துன்பம்? பொதுவாக என்னுடைய அனுபவங்கிறத விட பரவலான இதில் ஒரு சொல்லுவாங்க, கணவன் மனைவி மத்தியில் சண்டை வரும்போது கணவன் வார்த்தை பிரயோகத்தை விட்டாங்கன்னா அது கிணத்துல போட்ட கல் மாதிரியாம். அது கிணத்துல போட்ட அந்த நேரத்தில் படக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அதோடு ஆஃப் ஆகிடும். ஆனால் அது கணவன் விட்டு, அதாவது மனைவி கல் போட்டால் கன்னத்தில் போட்ட கல் மாதிரி. ஆனால் கணவன் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது தேன் கூட்டில் போடுற கல்லுன்னு சொல்லுவாங்க. தேன் கூட்டில் போடுற கல் கிட்டத்தட்ட அது அவ்வளோ ஈஸியாக அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நிறைய பேர் சொன்ன அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் போகும் அந்த பிரச்சனை இல்லறத்தில். இது எதுக்காக சொல்கிறோன்னா, நாக்கடங்க நலம்பெறும் வாழ்வு, வாக்கடங்க வளம்பெறும் வாழ்வு. அதனால தான் ஐயா சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. இது ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாழ்க்கை தத்துவம், மனிதன் காட்சி பொருளாகி விடக்கூடாது என்ற எண்ணத்தில், மனிதன் நடமாடுகின்ற காட்சி தேராகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவனுக்கு ஒரு இதயம், எண்ணி பார்க்கிற தன்மை, சிந்தித்து பார்க்கிற ஆற்றல் எல்லாம் இறைவன் நமக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறது தான் நம்முடைய கோட்பாடு. அதனால தான் திருமூலர் ஒரு அருமையான பாடலில் சொல்லியிருக்காரு, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் ஒரு உத்தமனை கண்டேன். எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு உத்தமனை கண்டேன் இருக்கு. ஆனால் நிறைய பேர் அதை அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. நிறைய பேர் அதில் கண்டுபிடிக்க முடியாமலே அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதே திருமூலர் திரும்ப சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். நம்மளுடைய உடல் தான் ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசன், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனிந்தும் காலா மணிவிளக்கே என பாடியிருக்கார். மனிதர் பக்தி நெறியில் நின்று, அதாவது பக்தி நெறியில் என்னென்ன பக்தி இருக்கு? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியினா என்ன? தன்னை உடலில் வருத்தி செய்யக்கூடிய பக்தி. கிரியைன்னா என்ன? பூஜா வரைகள். யோகம்னா என்ன? தன்னை யோக நிலைக்கு தன்னை எடுத்து உயர்த்தி செல்லுங்க. அடுத்து யோகம் வந்துருச்சுன்னா அடுத்து ஞானம் நமக்கு தானாக கிடைக்கும். இது மாதிரி படிப்படியாக வேறுறது தான் ஒரு உண்மையான நம்ம ஆன்மீகம் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.